ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக போச்சுன்னு சொல்லலாம். ஆஃப்டர்நூன் மேலே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். குக்கிங்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் வந்து நான் வறுவல் மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா இப்போ வெளியே நாங்கள் இருக்கோம் பார்த்திங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்லா வண்டியில் கழுவி தள்ளி போட்டிக்கோ ஃபுல்லாக கழுவி தள்ளிட்டு பீச்சிங் பவுடர்லாம் போட்டு விட்டுட்டார் சண்டேனால். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆகுதுனால ரொம்பவே பிஸியாக இருப்பேன். இன்றைக்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தான் மதியம் நல்லா தூங்கியாச்சு. நானும் ரித்வின் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தேன். மழை வருமானு தெரியல, ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்குது வெளியே. ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். இங்கேருந்து டிவி சாங்ஸ் தான் நிறைய. இந்த டைம் ஆனாவே பார்த்திங்கன்னா நாங்கள் லீவில் மோஸ்ட்லி வந்து ஈவினிங்கில் சாங் தான் கேட்குறது. எல்லா சாங்ஸ் கேட்டுக்கிட்டு ரித்வின் கூட அப்படியே விளையாடிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரியா, ரிஷிகா எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க எல்லாமே ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளித்தா தான் எனக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஈவினிங் குளிச்சிட்டோன்னே எனக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காற்று சொல்லவே தேவையில்ல, நம்மளே தள்ளின்னு போயிடும் அந்த மாதிரி காற்றடிக்குது. இந்த மந்தெல்லாம் இப்படி தான் காற்றடிக்குமான்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். செவ்வாய் புதன் வந்து சூப்பராக இருக்கும் திருவிழா. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு முறை வரும், 3 days நடக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் வந்து நான் ஏன் விலாக் எடுக்கிறேன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது டைம் எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் நாங்கள் வெளியே வந்து இப்போ வெயிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன். ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்குது, உள்ளே வந்து அனலாக இருக்கா, ஹாலில் வந்து அனலாக இருக்குது. அதனால் சாங்ஸ் வச்சுட்டு நல்லா காற்றடிக்கிறதுனால இங்கேயே நாங்கள் உட்காந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே திருவிழாக்கு, அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டுருக்காங்க பஸ்ஸில். வந்தாங்கன்னா அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்கள காட்ட முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வர விலாகில் வந்து நான் காட்டுறேன். அவளை கேட்டு தான் நான் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மதியமே ரசம் வச்சதுனால நைட்டு வந்து சிம்பிளாக ஒயிட் ரைஸ் மட்டும் வெடிக்க போகிறேன். என்னோடய சிஸ்டருக்கு வந்து கிரேவி இருக்கனால அவளுக்கு விட்டுருவேன். நாங்கள் வந்து சிம்பிளாக ரசம் தான் எதனா வாங்கிட்டு வந்தோன்னா சைட் டிஷ் வந்து சாப்பிட்ருவோம். இல்லைன்னா சிம்பிளாக முடிச்சிடலான்னுக்கிறோம். இவங்க போயிட்டு வந்த பிறகு எதனா கட்சிக்கு பாப்பாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. 2 ப்ராஜெக்ட் முடிக்கணும். நாளைக்கு அந்த வேலையை முடிக்கணும். ஷாப்பிங் வேலையும் இருக்குது. ஏன்னா கோவிலுக்கு வந்து அரிசிலாம் வாங்கிட்டு வரணும், கொஞ்சம் தேங்காய்லாம் வாங்கிட்டு வரணும். அந்த ஒர்க்கு தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்தளவு ரெஸ்ட் எடுக்க முடியுமோ ரெஸ்ட் எடுத்தாச்சு. நாளைக்கு பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சிடணும். ஏன்னா செவ்வாய் புதன் வந்து திருவிழானால நாளையிலேருந்து அந்த ஒர்க்கு தான் இருக்குது. எங்கள் அத்தை மாமா எல்லாருக்குமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய சிஸ்டர் இப்போ வந்துடுவாங்க. இப்போ போயிட்டு நான் வந்து சாதம் வெடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ 6 o'clock ஆகிடுச்சு. ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா காற்றுங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ரித்வின் சாப்பிட்டியா? அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் வந்து எப்போவுமே ஈவினிங்கில் இப்படி தாங்க டான்ஸ் வச்சுட்டு சாங்ஸ் வச்சுட்டு அவங்க பான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்துட்டாங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்காக கண்டிப்பாக ரியா, ரிஷிகா, ரித்வின்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபன்னாக இருக்கும். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எங்களுடைய விலாக் வேணால் சொல்லுங்கள், பாப்பாவையும் வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரித்வின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து வீட்டில் ஜாலியாக இருக்கார். எனக்கு ஸ்கூல் முடிய போகுது, இதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க தெரியல. இருக்கிற வரைக்கும் அவங்க சிஸ்டர் கூட ஜாலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனை ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆன் பண்ணால் அது வீடியோவாக கிளிக் ஆகிட்டு இருக்குது. அது தெரியாமல் இவன் என்னென்ன போஸ்ட் கொடுக்குறான்னு பாருங்களேன். ரிஷிகா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 2 பேருமே எனக்கு ரொம்ப சேட்டை தான். இவங்க 2 பேர் ஃபன்னாக இருப்பாங்க. ரியா வந்து பார்த்திங்கன்னா அவளும் விளையாடுவா. கொஞ்சம் அவள் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க 2 பேரை தவிர. நெக்ஸ்ட் வந்து போயிட்டு நான் இப்போ உலை வச்சுட்டு வந்துட்டேன் சாப்பாடுக்கு. அப்படி சுடு தண்ணியும் நைட்டு நாங்கள் சுடு தண்ணி தான் குடிப்போம். அதனால் சுடு தண்ணி தான் நாங்கள் குடிப்போம் நைட்டில். அதுவும் காய வச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு க்ரீன் டீ போடலான்ட்டு நான் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அப்படியே காய்ச்சின பாலும் இருக்குது. சரி நைட்டு காத்தவங்க சொல்ல கொடுக்கலான்னு விட்டுட்டேன். கிரேவி வந்து எடுத்து வச்சிட்டு சிஸ்டருக்கு நான் செஞ்சது. ஒயிட் ரைஸும் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலுமே சூடாக வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து இந்த க்ரீன் டீ இது வந்து உங்களுக்கு நேம் தெரியாது, அதனால தான் உங்களுக்கு நான் க்ரீன் டீ சொல்லிகிட்ருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. ரொம்பவே ஜாலியாக போச்சு. ஈவினிங் ஆனாவே ரொம்ப சூப்பராக போகுது எங்களுக்கு. ரிலாக்ஸாக நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டா எப்படின்னு தெரியல, காலையிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காற்று செம்மையாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீட்லேயும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே
பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சண்டே சூப்பராக போச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு விலாகில் வந்து கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலியோட நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். என்னுடைய சிஸ்டர்லாம் வராங்க. திருவிழாக்கு என்னென்ன பண்ணுறோம், என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் ஊரில் வந்து என்ன சாமி வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் செய்கிறோம், இது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போடுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு நான் உள்ளே போயிட்டு சாதம் வடிச்சிட்டு என்னோடய சிஸ்டர் கால் பண்ணி வந்துட்டாங்களான்னு கேட்கணும். இந்த ஒர்க்கு தான் மேபி போவோம். அவள் வந்தானா அவகிட்ட பேசிக்கிட்டே நைட் 10 மணி ஆகிடும். நெக்ஸ்ட் டேலேருந்து அப்படியே ஆஸ் யூஷுவல் ஆகிடும். ஏன்னா வந்தோடனே எப்போவுமே எல்லா கதையுமே எல்லா காசிப்பும் பேசுவோம். அதுக்கே டைம் போகிறது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. பசங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க சித்தி வந்த பிறகு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. நாளையிலேருந்து அவளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா சித்தியுமே அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாப்பா எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே 3 பேருமே அவள் சொல்கிற வேலைலாம் செய்வாங்க. ரொம்ப சேட்டை பண்ணாமல் சமத்தாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறது எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவளே அடிக்க போயிடுவாங்க. அவங்க சித்தினா அந்த மாதிரி தானே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்கள்ல. எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் ரொம்ப ஃபன்னாகவே போகும் பசங்களோட. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு விளாட். தேங்க்யூ.